எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்டாக நாங்கள் இன்னும் ஜிஆர்டியில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஸோ போன வாரம் தான் போய் இது வாங்கின்னு வந்தோம். ஸோ நம்ம வந்து கோல்டு பின்னாடியே போகிறதோட கொஞ்சமாக அது வெள்ளி பக்கம் திரும்பி பார்க்கலான்னுக்காக திரும்பி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா வெள்ளி ரேட்டும் ஏறி போய் கிடக்குது. ஸோ போன மாதம் நான் வந்து எனக்கு ரேட்டு சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா 70 rupees தான் இருந்துச்சு. ஆனால் இந்த மாதம் வந்து கண்டிப்பாக ஏறியே போச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வாங்கின்னு வந்து ஒரு கிராம் வந்து வெள்ளி வந்து ரொம்ப ஏறிட்டுக்குது. கேட்டிங்கன்னா ஷாக் ஆயிடுவீங்க எவ்வளோன்ட்டு ஒரு கிராமு. ஸோ என்ன வாங்கிட்டு வந்தேன்னு காமிக்கிறேன் வாங்க. ஸோ ரீசெண்டானா போன வாரம் தான் பர்ச்சேஸ் பண்ணேன், ரொம்ப நாள்லாம் இல்லை, இன்னும் ஒரு வாரம் கூட ஆகலை ஆக்சுவலி. ஸோ அதுதான் இன்னும் ஆக்சுவலி நான் வந்து ஜிஆர்டிக்கு போன காரணமே வேறு தான், ஆனால் நாங்கள் வாங்கின்னு வந்தது வேறு. ஸோ அந்த ரீசனும் நான் இப்போ சொல்கிறேன் இந்த வீடியோவில். நாங்கள் எதுக்காக ஜிஆர்டிக்கு போனோம், ஆனால் நாங்கள் எதுக்கு இது வாங்கின்னு வந்தோன்ட்டு. பார்த்திங்கன்னா கம்மிங் சண்டே வந்து எங்கள் அக்காவோட வீடு பால் காய்ச்சி. ஸோ சின்னதாக ஒரு கிஃப்ட் மாதிரி ஏதாவது வாங்கலான்னுக்காக நாங்கள் போயிருந்தோம் ஜிஆர்டியில். ஸோ நம்ம யூஸ்வலாக வந்து எங்கள் அக்கா அவங்களுக்கெல்லாம் வந்து ஏதாவது வீடு பால் காய்ச்சிட்டோ எது இருந்தாலும் நான் வந்து சில்வர் தான் நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். ஏன்னா கோல்டு வாங்குற அளவுக்கெல்லாம் நம்மளால முடியாது. ஸோ சில்வர் அட்லீஸ்ட் நம்ம வாங்கலான்ட்டு, அதுக்காக தான் நான் வாங்கலான்ட்டு. அப்புறமேட்டு இன்னொரு ரீசனும் இருக்குது. நான் ஜிஆர்டிக்கு போனேன்னா எங்கள் தம்பி வந்து என் பொண்ணுக்கு வந்து பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான். அதுவும் வெள்ளியில் தான் கொடுத்தான். அதை போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலான்னுக்காக நான் போய் இது வாங்கின்னு வந்தேன். ஆனால் கடைசியில் எக்ஸ்சேஞ்சும் நான் பண்ணல. அந்த வீடியோவும் நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். எங்கள் தம்பி ஜிஆர்டிலேருந்து என் பொண்ணுக்கு வந்து கிஃப்ட் பண்ணான்ட்டு. அவன் வருஷம் என் பொண்ணு பர்த்டேக்கு ஏதாவது வெள்ளிக்கு தான் கிஃப்ட் பண்ணுவான். ஏன்னா நான் வெள்ளி தான் வேணும்னு சொன்னேன். வேறு எந்த இந்தமாரி ஆட்ட சாமான்லாம் எதுவும் வாங்கி கொடுக்காதா, எது இருந்தாலும் வெள்ளி ப்ரெசென்ட் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அவன் அதுக்காகவே பார்த்து வாங்கின்னு வந்தான். ஆனால் கடைசியில் எனக்கு பிடிக்காமல் போச்சு. அது போய் மாற்ற போனேன். கடைசியில் இது தான் வாங்கின்னு வந்தேன். ஸோ போன வாரம் தான் வாங்கிட்டு வந்து இது எப்படி இருக்குது நான் பார்க்கலாம் வாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து பாட் டிசைனில் கொடுத்துக்கிறாங்க. இது என்னான்ட்டு நிறைய பேர் தெரியாது. இது என்னென்னா வந்து குங்குமச்சிமிலி தான். குங்குமச்சிமிலி நம்ம எவ்வளோ வெரைட்டியாக வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மேட் ஃபினிஷிங் கொடுத்துக்கிறாங்க. இங்கே மட்டும் மேட் ஃபினிஷிங், இங்கெல்லாம் வந்து நார்மல் வெள்ளி சில்வர் கலர் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இது ஜிஆர்டி இருந்து சிம்பிளும் போட்டிருக்கிறாங்க ஜிஆர்டின்ட்டு இங்கே. ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, சிலதெல்லாம் வந்து குங்குமச்சிமியில் வந்து மேலேருந்து பூச்சி இழுக்கணும். இப்படி இழுத்தா தான் வரும். ஸோ இழுக்கும் போது என்ன ஆகுனா சம்டைம்ஸ் குங்குமம் கூட கொட்ட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணேன், ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கே, ஸோ இது நம்ம ஏன் வாங்கக்கூடாதுங்காக வாங்கினேன். ஸோ இது பார்த்திங்கன்னா திருவுத்து தான். ஸோ இந்த மாதிரி திருவிட்டு பாருங்கள், இந்தமாதிரி திருவிட்டு இந்த மாதிரி எடுக்க வேலை தான். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கொட்டாது. பார்த்திங்கன்னா நிறைய குங்குமம் பிடிக்கும். ஸோ கை உள்ளே விட்டு கூட எடுக்கிற அளவுக்கு இருக்குது பாருங்கள். கையை இப்படி விட்டு எடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இருக்குது. கையே உள்ளே போகுது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி விட்டு எடுக்கிற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஸ்பேஸும் இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது டிசைனு. ஆனால் வந்து நான் இது வந்து மாற்ற போகிறேன். ஸோ என்ன ரீசன் நான் கடைசியில் சொல்கிறேன் எதனால் நான் மாற்ற போகிறேன்ட்டு. ஆனால் நல்லா இருக்குதுக்காக தான் நான் வாங்கினே வந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த ப்ரைஸுக்கு இது ஓகே தான் நான் சொல்லுவேன். இன்னும் விலை கம்மியாக இருக்கும்போது வாங்கினா இன்னும் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இதுக்கு ஓகே தான். ஆனால் இந்த மாதிரி பூச்சி இழுக்கிற மாதிரி இல்லாமல் திருவுறுத்து இது ரொம்ப பெஸ்ட்டாக தான் தெரியுது எனக்கு. இந்த மாதிரி எடுக்கும்போது எதுவுமே பிரச்சனை இருக்காது. குங்குமச்சிமிலி இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்னா வீடு எடுத்துன்னு போய் கொடுக்கலாம், அப்படியே பத்திரமா வச்சுக்கிறவங்களுக்கு இது பெஸ்ட்டு. ஸோ இது எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ மேக்கிங், எவ்வளோ வேஸ்டேஜ் போட்டாங்க நான் சொல்கிறேன் வாங்க. ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது இது பார்த்திங்கன்னா சில்வரும் நம்ம சேர்க்கலாம். இதுக்கும் வேல்யூ இருக்குது பின்னாடி காலத்தில். ஸோ அதனால் சில்வர் பக்கமும் நம்ம போகலாம். கோல்டு பின்னாடியே போகிறதோட சில்வரும் பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது என்றைக்கு நான் வாங்கின்னு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் கார்டு. ஸோ இது என்றைக்கு வாங்கிட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதம் தான் ஆக்சுவலி. இந்த மாதம் என் பொண்ணுக்கு 10ஆம் தேதி பர்த்டே இருந்துச்சு, ஏப்ரல் 10. ஸோ அதுக்கு அடுத்த நாள் தான் நான் எக்ஸ்சேஞ்சுக்காக என் தம்பி எக்ஸ்சேஞ்ச் ஒரு வெள்ளி கொடுத்தான், அது போய் எக்ஸ்சேஞ்ச் போடலான்னுக்காக நான் போனேன். ஸோ பார்த்தீங்கன்னா சில்வர் இது வந்து சிமிலின்ட்டு போட்டிருக்கு, அவ்வளோதான். குங்கும சிமிலி தான் இது பேர். ஸோ இது பார்த்தீங்கன்னா 85 rupees per கிராம் இருந்துச்சு. அன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா 85 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பார்த்தீங்கன்னா இதோட வெயிட் வந்து 24 grams இருக்குது. ஸோ இதோட வெயிட் வந்து 24 grams. ஓகே தான், வெயிட்டாக தான் தெரியுது, அந்தளவுக்கு ரொம்ப தக்கையாக இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து 24 grams. மேக்கிங் எவ்வளோ போட்டாங்க பாருங்கள், per கிராமுக்கு 15 ரூபா.
இது 1 கிராமுக்கு 15 ரூபாய் போட்டுக்கிறாங்க. ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 2500 ஆகுது. மேக்கிங் போட்டு ப்ளஸ் இது வெயிட்டு அது மட்டும் 2500. இதுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லை, ஆனால் மேக்கிங் போட்டாங்க. பர் கிராமுக்கு 15 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ டிஸ்கவுண்ட் போயிட்டு இருந்துச்சு, 10% ஆன் மேக்கிங்ன்ட்டு போயிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா லெஸ் மேக்கிங் சார்ஜஸ் டிஸ்கவுண்ட் போட்டனால 100 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. 100 ரூபாய் கம்மி பண்ணி எனக்கு எவ்வளோ டோட்டல் பில்லு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 35 ரூபாய் 70 ருபீஸ் ஆயிருக்கு. ஸோ இது 90 ருபீஸ் கம்மி பண்ணாங்க. இங்கே அதுக்கே சரியாக போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பில்லு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2350 ருபீஸ் ஆயிருக்கு. 2400 வச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த ரேட்டுக்கு வாங்கினா 2400. நீங்கள் இதுவே கம்மி ஆயிடுச்சுன்னா இன்னும் வந்து கம்மியாகும். இது பார்த்தீங்கன்னா வந்து நான் எதுக்கு மாற்ற போகிறேன்னா பார்த்தீங்கன்னா நான் பார்த்து கவுனிச்சு வாங்கினாலும் சரியாக பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒடுக்காயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் மாற்ற போகிறேன். எதனால ஒடுக்காயிடுச்சு எனக்கே தெரியல, நான் சரியாக பார்க்கலையா என்ன, அந்த லைட்டிங்கில் எனக்கு சரியாக தெரியலையா என்னன்னு தெரியல. ஆக்சுவலி ஒடுக்காயிருந்து தான் நான் வந்து வேணான்னு சொல்லிட்டு வந்தேன்னா என்னன்னு தெரியல சரியா. ஸோ இது வந்து ஒடுக்காயிட்டுக்கு, அதனால நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறேன். இது போட்டு வேறு ஏதாவது நான் வாங்கின்னு வரலான்ட்டு. எக்ஸ்சேஞ்சுனா இன்னும் எனக்கு 7 டேஸ்க்குள்ளே நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த 7 டேஸில் போய் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2500 ரூபாய் ரவுண்டாக நான் சொல்கிறேன் ஓகேங்களா, இல்லை 2450 ரூபாய் சொல்லலாம். ஸோ இது போட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஹெவியாக வாங்கினலாம். இது என்னோட பர்சனல் யூஸ்க்காக நான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் ஹெவியாக வாங்கலான்ட்டுக்காக நான் இருக்கிறேன். எங்கள் அக்காவுக்கு அவங்களுக்கு வாங்கணும்னு இருக்கிறேன். ஸோ இந்த வீக் போய் வாங்கலாம், நெக்ஸ்ட் வீக் தானே, இந்த வீக் இன்னும் கலெக்ஷன்ஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நான் இந்த வீக் போய் வாங்கலான்னு நான் விட்டுட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, கொஞ்சம் வாங்கலான்ட்டுக்காக என் பர்சனல் யூஸ்க்கு. பாருங்கள் இப்போயே ஒடுக்காயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் தக்கையாக தான் இருக்குது. இன்னும் ஒடுக்காயிடுச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்பு பானை ஷேப்பில் இருக்குது, சொப்பு மாதிரி இருக்குது சொல்லலாம். சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து இது மாற்ற போகிறேன், இதனால தான் ரீசன். நெக்ஸ்ட்டு நான் மாற்றிட்டு என்ன மாரி வாங்கி வரேன்னு நான் சொல்கிறேன். அது எவ்வளோ வெயிட் என்ன கிராம்ஸ்ன்னு காமிக்கிறேன். ஸோ இது கண்டிப்பாக மாற்ற தான் போகிறேன். இன்றைக்கும் நாளைக்கே நான் போய் மாற்றிட்டு, இன்னும் கலெக்ஷன்ஸ் வரலன்னு சொன்னாங்க. ஃபோன் பண்ணி கேட்டப்போ இன்னும் ஏதோ பெட்டர் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா, இதுக்கு ஒரு ஹெவியாக இருந்துச்சுன்னா நான் வாங்கலான்னு இருக்கிறேன். பாருங்கள் இங்கே ஒடுக்காயிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்து கவுனிச்சு வாங்கி வரலன்னு நினைக்கிறேன். சரியா பார்த்து வேணாலும் எனக்கு தெரியல. வீட்டில் வந்தோடனே என் தம்பி தான் சொன்னேன், என்ன ஒடுக்காயிட்டு இருக்குது, இது போய் வாங்கி வந்தேன்னு சொல்லும் போது தான், ஓ அப்படியா சரி விட, நம்மளுக்கு எக்ஸ்சேஞ்ச் தான் இருக்கே, 7 டேஸ் போய் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறேன். தெரிஞ்ச மேனேஜர் தான் இருக்கிறாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே பாய். ஸோ வெள்ளிலையும் வந்து வாங்கலாம். நிறைய வெள்ளி கலெக்ஷன்ஸ் இப்போ வந்து நான் ரீசெண்டாக வாங்கி வந்து காமிக்கிறேன். இன்னும் வந்து என்கிட்ட என்னென்ன வெள்ளி கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் போடுறேன். ஸோ வெள்ளி எப்படி வாங்கலாம், எந்த டைமில் வாங்கலான்ட்டு எல்லாம் நான் உங்களுக்கு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு கண்டிப்பாக லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பாய்.